உடையவர். அன்னை மொழியை காக்க ஆவி தரவும் தயங்க மாட்டோம். புயலாக பாடி வந்தாலும் சரி, மயிலாக ஆடு வந்தாலும் சரி, அன்னை மொழியை காக்க ஆவி தரவும் தயங்க மாட்டோம். நாடாக இருந்தாலும் வாழ்வது என் தாய் தமிழாக இருக்கும் என்பது ஒவ்வொருவரின் மனதில் ஆணித்தரமாக பதிய வேண்டும், பதிந்திருக்கும். இறுதி வரை மூன்றாம் உலகப் போரே வந்தாலும் என் தாய் தமிழை காக்க நான் போராடுவேன் என்பதை இங்கு மிகவும் கர்ஜித்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பலரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்பதை விளக்கே என்றெல்லாம் அழைத்தாலும் தமிழே, உன்னை தமிழ் என்று அழைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என கூறி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்து குமரி முனையிலே ஐயன் வள்ளுவனுக்கு, வான்புகழ் வள்ளுவனுக்கு வானுயர சிலையை வைத்துக் கொடுத்து வங்கக்கடலோரம் துயில் கொண்டிருக்கும் என் சிங்க தலைவன் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் கழக தலைவர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் கோபாலபுரம் குகையிலிருந்து புறப்பட்ட சிங்கம், எதிரிகளுக்கெல்லாம் மணலாகவும் கழகத்திற்கு அரணாகவும் எங்களை போன்ற இளம் பேச்சாளர்களுக்கெல்லாம் இரணாகவும் இருந்து கொண்டிருக்கும் இளம் தலைவர் அவர்களை வணங்கி, இங்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி, கழக தொண்டர்கள் மூத்த முன்னோடிகள் என அனைவரையும் வணங்கி, இன்று மொழி போரில் பங்கேற்ற தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். உன் மொழியை ஒருவர் அழிக்க நினைத்தால் உன் கலாச்சாரத்தை அழித்து விடுவார்கள். உன் கலாச்சாரத்தை ஒருவர் அழிக்க நினைத்தால் உன் இனத்தை அழித்து விடுவார்கள். உன் இனத்தை ஒருவர் அழிக்க நினைத்தால் நீ அகதிகளாகி விடுவாய். நீ அகதிகளாக மாறிவிட்டால் உன்னை அனாதையாக்கி விடுவார்கள். உன்னை அனாதையாக்கி விட்டால் நீ அடிமையாகி விடுவாய் என்று கூறி, எவருக்கும் மொழிக்காக அடிமையாக கூடாது என்று உலகத்திலே மொழிக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றது என்றால் அது நம் தமிழ்நாட்டு மண்ணில் தான். தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் 14 வயதில் மாணவ பருவத்தில் தேரோடும் மாட வீதியில் இந்தி பெண்ணே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் என்று கருப்பு கொடியுடன் கையில் ஏந்தி போராடிய தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் அறிஞர்களும் திராவிடமாக ஆதரிக்க முன்னெடுக்க பல முயற்சிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், உயர்கல்வித்துறையை சிதைக்கும் நோக்கத்தில் தற்பொழுது ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. UGC எனப்படுகின்ற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை தூண்டிவிட்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பை ஆளுநரை நேரடியாக துணைவேந்தர்களை நியமித்துக் கொள்வாராம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்நாள் ஒரு பொன்னாள், உன்னால் என்னால் என்றில்லாமல் நம்மால் ஏற்றம் காணும் இவ்விழா திருக்குவளையில் முத்துவேலர் அஞ்சுக அம்மையாரின் 3வது மகனாக பிறந்தவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். தனக்கென தாயிருக்க தமிழ் தாயை தத்தெடுத்த பிள்ளை, அன்னை மொழியே அரியணை ஏற்றி அழகுபடுத்தி செந்தமிழை செம்மொழியாக்கி சீர்படுத்தியவரே, முக்தி மறந்த தமிழர்களின் நெஞ்சில் பராசக்தி உதித்த சூரியனே, உனது பேனாவில் இருந்து சிந்தியது மையும் அல்ல, அது பொய்யும் அல்ல. கொதித்தது தமிழர்களின் குருதி, அவர் நெஞ்சில் இருந்தது உறுதி. அரசு பேருந்து, அரசு அலுவலகங்கள், பாட புத்தகங்கள் என பார்க்கும் இடங்களில் திருக்குறளை பொதித்து கன்னிக்குமரி கடல் கண்ட நாட்டில் புயல் மழை சுனாமியே எதிர்த்து நின்ற சிலை வள்ளுவனின் சிலை. அணுவை துளைத்து 7 கடல் புகுத்தி குறுக தரித்து குரல் கொடுத்த வள்ளுவனின் புகழை வானேற வைத்து 133 அடியில் சிலை வைத்து அழகு பார்த்தார் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். கதிரவனின் கரத்தினுள்ளே காலமெல்லாம் கழித்தவரே,
இதில் முதலில் குரல் கொடுத்த நடராஜன், தாளமுத்து என இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக கிணத்துக்கடவு பேரூர் கழகத்தினுடைய ஆற்றுமிகு செயலாளர் தலைமையேற்றிருக்கின்ற கனகராஜ் அவர்களே, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபு அவர்களே, எங்கள் பாசத்துக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, எமை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் என ஈன்ற தமிழ்நாடு நடக்கும் இணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளே எனக்கு திருநாளாகும் என்கின்ற பாவேந்தரின் வரிகளை நினைவு கூர்ந்து தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகும், தமிழுக்கு வாழ்வதே வாழ்வது ஆகும் என்கின்ற பாவேந்தரின் வரிகளுக்கும் வாழ்வுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த மொழிபோர் தியாகிகள் அவர்களை நினைவூர்ந்து நடைபெறும் மொழிபோர் வீர வணக்க நாள் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்தனை பேருக்கும் வீர வணக்கம். என் உரையை துவங்குவதற்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கும் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தம்பி பிரபுவுக்கும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய, தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். நண்பர்களே, கழக தோழர்களே, பொதுமக்களே, 1949 கூட்டும் மலையிலே சென்னை ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது அனைவரும் அறிந்ததே. அதே வருடம் 1949 இப்பொழுது 23 அணிகள், சார்பு அணிகள் இருக்கிறது. நண்பர்களே, கழக தோழர்களே, நமது திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலாக தோன்றிய சார்பு அணி மாணவர் திமுக என்பதில் இங்குள்ள மாணவர்கள் எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். சொல்லுவதற்கு காரணம், ஒன்றுபட்ட கோவை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இங்கே பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், கழகத்தின் மூத்த முன்னோடிகள் இருக்கிறார்கள். வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தால் தெரியும். 1949 ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பின்பு 7 ஊர்களில்தான் முதலாக உருவாகிய மாணவர் திமுக இருந்தது. கோவை நகரம், பீளமேடு, திருப்பூர், பல்லடம். மாவட்ட செயலாளர் கவனிக்கவும். அடுத்ததாக சூலூரும், வால்பாறையும், பொள்ளாச்சியும் அந்த ஊர்களின் பட்டியலில் இணைகிறது. அந்த ஊர்களின் பெயர் தாங்கிய தொகுதிகள் கோவை தெற்கு மாவட்டத்திலே வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த நாளிலே இங்கே நம்முடைய சகோதரிகள் எல்லாம் சொன்னார்கள், 1938 முதல் மொழி போர் தலைமை தாங்கியது யார்? தொண்டு செய்து படுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுகளும், மனப்புகையில் சிறுத்தை எழும். அவர்தான் பெரியார். நம்மை எல்லாம் பேச வைத்த பெரியார் தான் முதல் மொழி போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தவர். அன்பு சகோதரி சொன்னார், தாளமுத்துவும் நடராசனும் முதல் மொழி போரிலே சிறையிலே மாண்டு போனவர்கள். வருகை தந்துள்ள மாணவ செல்வங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்று நிகழ்வுகளை. நடராசன் முதலாக மாண்டு போனவர், சிறையிலே மாண்டு போனவர். தாளமுத்து முதல் முறையாக சிறை சென்றவர். தாளமுத்துவும் நடராசனும் சிறையிலே மாண்ட போது பாவேந்தர் எழுதினார், தாளமுத்துவும் நடராசனையும் தந்தது போதாதா? இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்
மதுரை கண்ட நன்முத்து எங்கள் பொன்முத்து என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட ஏர் மார்ஷல் என்று ஒரு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் புகழப்பட்ட எங்கள் பொன்முத்து ராமலிங்கம் அவர்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வீர வணக்கம் 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 ஒளிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் ஒளிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தாய்மொழி தமிழை காத்திட உழைத்த தாய்மொழி தமிழை காத்திட உழைத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் மொழி காத்த தியாகிகளுக்கு தமிழ் மொழி காத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் 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 செம்மொழியாம் தமிழ் மொழியை செம்மொழியாம் தமிழ் மொழியை செம்மொழியை காத்திட்ட செம்மொழியை காத்திட்ட ஒளிப்போர் தியாகிகளுக்கு ஒளிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். நண்பர்களே, உரையை தொடர்கிறேன். தாளமுத்துவையும் நடராசனையும் தந்தது போதாதா, அவர் மீது வென்றது போதாதா, ஆள வந்தார் தமிழரை அடித்ததும் போதாதா, சிறையில் மடிந்ததும் போதாதா, செந்தமிழ் புலிப்படை புறப்படல் பாரீர், சீறி புறப்படல் பாரீர் என்று தாளமுத்துவுக்கும் நடராசனுக்கும் பாவேந்தர் கவிதாஞ்சலி எழுதிய ஆண்டு 1938. நடராசன் இறந்தபோது, நண்பர்களே, நடராசன் இறந்த பொழுது அப்போது முதல்வராக இருந்த ராசாசி ஆச்சாரியார் நடராசன் ஒரு அரிசனன், படிப்பறிவு இல்லாதவர் என்று சொன்னார். ஆனால் உடனே சட்டமன்றத்தில் சொன்னார் ராசாசி. ஆனால் எங்கள் அண்ணா சொன்னார், நடராசன் படிப்பறிவு மிக்கவர். சென்னை 7 கிணறு மாரியப்பன் தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் நடராசன் படித்தார் என்று சொன்னார். இந்த செய்தியை சொல்லுவதற்கு காரணம் உண்டு நண்பர்களே. நடராசன் தான் உலகிலேயே மொழிப்போருக்காக இறந்த முதல் மொழிப்போர் வீரன். நடராசன் இறந்தது, படித்தது சென்னை 7 கிணறு. அதற்கு பிறகு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் உருவான முதல் கிளையும் சென்னை 7 கிணறு. தெரிந்து கொள்ள வேண்டும். 2-3 செய்திகளை மட்டும் பகிர்ந்துவிட்டு செல்கின்றேன். 1938 எல்லாம் பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தது. ஐயா பொன்முத்து போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். சென்னையிலே கலந்து கொள்வதென்றால் வாரத்திற்கு ஒரு முறைதான் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி பெண்கள் கலந்து கொள்ளும் அணியிலே 2வது அணியாக சூலூரிலே இருந்து மீனாட்சி அம்மையார் புறப்பட்டு சென்றார். தன்னுடைய கைக்குழந்தையோடு புறப்பட்டு சென்றார். 6 மாத கைக்குழந்தையோடு புறப்பட்டு சென்ற மீனாட்சி அம்மையார் மறியலிலே கைது செய்யப்பட்ட போது நீதியரசர் கேட்டார், இங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க தயாரா என்று கேட்டபோது, மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்காரர்கள், இதற்காக கோவையிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன மீனாட்சி அம்மையார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். தோழர்களே, பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2வது கிளை சூலூர் கிளை என்பதையும் சொல்லிக்கொண்டு, திருச்சி கீழப்படுவூர் சின்னசாமி அன்பு தம்பி பிரபு அவர்கள் பின்னால் பதாகையிலே 12 பேரின் புகைப்படங்களை போட்டிருக்கிறார். பெயர்களையாவது தெரிந்து கொள்ளுங்கள். தாளமுத்துவும் நடராசனும் திருச்சி கீழப்படுவூர் சின்னசாமியும், கோடம்பாக்கம் சிவலிங்கமும், விருகம்பாக்கம் அரங்கநாதனும் இங்கே வந்திருக்கிறார். சேப்பாக்கம் பிரபாகரன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சிவகங்கை ராசேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன். யார் ஆசிரியர் வீரப்பன்? நம்முடைய பொறுப்பு அமைச்சர்
கரூரின் அருகிலே உள்ள ஒரு சிற்றூரை சார்ந்த ஐயம்பாளையத்தை சேர்ந்த ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீடமேடு தண்டவாணி, மயிலாடுதுறை சாரகவாணி, இப்படி மங்கள போராளிகள் 12 பேரின் புகைப்படங்களையும் நம்முடைய அன்பு தம்பி பிரபு அவர்கள் பின்னால் பலகையாக வைத்திருக்கிறார். அவர்களின் வாழ்விலே நடந்த 2 கொடுமையான சம்பவங்களை பாரி. மொழிபோருக்காக தீக்குளித்து இறந்த சின்னசாமி அவருடைய அப்பா அம்மாவிற்கு 23 ஆண்டுகள் கழித்து பிறந்த மொழிபோர் வீரன் சின்னசாமி. இப்படித்தான் மதுரை கீரனூர் முத்து, மயிலாடுதுறை சாரங்கவாணி தீக்குளித்து இறந்து தஞ்சையிலே அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போது மயிலாடுதுறை சாரங்கவாணி மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அருகே அழைத்து, தாய்மார்களை உற்று கவனியுங்கள், மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அருகே அழைத்து தமிழ் வாழ்க என்று காதில் சொல்லுங்கள், அதை கேட்டுக்கொண்டே நான் சாகிறேன் என்று சொன்னபோது மருத்துவர்களும் செவிலியர்களும் கண்ணீர் மல்க தமிழ் வாழ்க என்று சொன்னபோது அப்படி இறந்து போனவன்தான் மயிலாடுதுறை சாரங்கவாணி. இப்படி மொழி போரிலே 100 பேர்களை பலி கொண்டோம். இங்கே ஒருவர் சொன்னார், பொள்ளாச்சியிலே 100 பேர் பலி. ஆனால் அப்போதைய முதல்வர் 10 லட்சம் 10 பேரோ 20 பேரோ என்று சொன்னார். அது உண்மை அல்ல நண்பர்களே. 100க்கும் மேற்பட்டவரை பலி கொண்ட ஊர், பலி வாங்கிய ஊர் பொள்ளாச்சி. அதை நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். தங்க தளபதியார் அன்பு சகோதரி சொன்னாரே, 1938 தன்னுடைய 14வது வயதிலே கலைஞர் அவர்கள் ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்ல என்று திருவாரூர் வீதியிலே தமிழ் கொடி ஏந்தி இந்தி பேட்டி எதிராக போராடிய முத்தமிழருடைய கலைஞர் ஊட்டிய மொழி போர் இன்றும் எரிகிறது. கலைஞரின் ஐம்பெரும் முழக்கங்களை நாம் என்றும் மனதில் வைத்துக் கொண்டால் இந்த நிகழ்வு உண்மையாகும். அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற கலைஞரின் ஐம்பெரும் முழக்கங்களை மனதில் ஏந்தி தங்க தளபதியார் வழியில் நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். செல்வகுமார் அவர்களே, பகுதி கழக செயலாளர் கார்த்திகை அவர்களே, காதர் அவர்களே, நகர கழக செயலாளர் ராமு அவர்களே மற்றும் பேரூர் கழக செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், பேரூராட்சியினுடைய தலைவர்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் முன்னாள் அமைச்சரும் கழக உயர்நிலை செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் சேப்பாக்கம் பிரபாகரன் அவர்களே, பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களே மற்றும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக நகர கழக நிர்வாகிகளே, அனைத்து அணிகளினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே அனைவரையும் கூட்டத்திற்கு வருக என வரவேற்று, வீழ்வது நாமாக இருப்படும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம தமிழ் மொழியை காத்து ஆதிக்க மொழியாம் இந்தி மொழியை என்றும் எதிர்ப்போம் என்று இந்நேரத்தில் உறுதி கூறி மீண்டும் ஒரு தடவை வந்தோரை வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மண்ணினுடைய மைந்தன் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்கள். கோவை தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக தமிழ் மொழிக்காக இனம் காத்த வீரர்களுக்காக வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில்
நடைபெறுகின்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்துடைய தலைவர், கிணத்துக்கிணவு பேரூர் கழகத்துடைய செயலாளர் மரியாதை கே ஈஸ்வரசாமி அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள கனகராஜ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றுள்ள தம்பி மாணவரணி அமைப்பாளர் பிரபு அவர்களே மற்றும் எங்களுடன் முன்னிலை வைக்கும் செந்தில்குமார் அவர்களே, மாணவரணி துணை அமைப்பாளர்கள் பூர்ணச்சந்திரன், அரவிந்த் வசந்தராம், புனிதவதி, தண்டாயுதமணி உள்ளிட்ட மாணவரணி நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்வத்துடன் வருகிறதுள்ள மாவட்டம், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகரக்கழக, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சார்பு நிர்வாகிகள் அனைவரையும் இந்த சிறப்பான கூட்டத்துக்கு வருகின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கோவை தெற்கு மாவட்டம் மற்றும் கோவை தெற்கு மாவட்ட மாணவர்களை சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் இன்று இந்த மாலை நேரத்தில் எளிதாக பெரும் எழுத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வருகின்றிருக்கின்ற நமது மதுரை முன்னாள் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் அவர்களையும் மற்றும் சேப்பாக்கம் பெருமாள் அவர்களையும் மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களையும் மற்றும் இந்த தமிழ்நாடி நடத்தி கொண்டிருக்கின்ற கிழக்கணவர் பேரூர் கழக செயலாளர் கனகராஜன் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சூழல் தொடர்பு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் கிழக்கணவர் பேரூராட்சி தலைவர் முன்னிலை வைக்கின்ற கதிரவேல் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகின்ற அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் பேரூர் கழக முன்னாள் தலைவர்கள் மற்றும் நகர பகுதி கழக செயலாளர் அனைவருக்கும் மற்றும் இங்கு கழக அனைவரும் வருவதை வரவேற்று இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே நம்ம கதிரவேல் சொன்னதை போல வருகின்ற சட்டமன்ற 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று நமது இந்த தியாகிகளுக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு காணிக்கையாகுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நமது கோவை தெற்கு மாவட்டத்திற்கு சிறப்பான ஒரு மொழிப்போர் தியாகிகளினுடைய வீர வணக்க நாளினுடைய சிறப்பு பேச்சாளராக இங்கே வருகை புரிந்துள்ள தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய சேப்பாக்கம் பிரபாகரன் அண்ணா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு வேண்டுகிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்று சங்கே உணர்ந்து என்ற புரட்சி கவிஞனுடைய வைரவரைகளுக்கேற்ப தன் தேக்குமர தேகத்தை தீக்கிரையாக்கி தென்றல் சுகத்தை தீயில் கண்ட தியாக மரபர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாவட்ட மாணவரணியின் சார்பிலும் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கிணத்துக்கடவு பேரூர் கழக செயலாளர் கனகராஜ் அவர்களே, வந்தவர்களை எல்லாம் வரவேற்க வந்திருக்கின்ற மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இனிய நண்பர் சூலூர் ஆர் பிரபு அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மகத்தான செயலாளர் நம் அன்பு தளபதியினுடைய கண்ணசைவில் பணியாற்றுகின்ற மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஈஸ்வரசாமி அவர்களே, கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய
கதிர்வேல் அவர்களே, கழக சட்டத்துறை இணை செயலாளர், என்னை வழக்குகளிலிருந்து ஜெயலலிதா போட்ட வழக்குகளிலிருந்து விடுவித்த வழக்கறிஞர் அண்ணன் PR அருள்மொழி அவர்களே, கிணத்துக்கடவு மேற்கொண்டியத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் KK செந்தில்குமார் அவர்களே, கழக தீர்மான குழு உறுப்பினரும் தமிழ் மொழிக்காக போராடி இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் அதிபதி அவர்களே, 1938ஆம் ஆண்டிலிருந்து முடியெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லக்கூடிய ராஜாஜி தொடங்கி இன்று வரை மோடி சர்க்கார் வரை நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை எப்படி அழிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே 6 மொழிகள் செம்மொழி தகுதி பெற்றவை. அந்த 6 மொழிகளில் தமிழ் மொழிதான் முதன்மையான மொழி. ஒரு செம்மொழி தகுதி பெற வேண்டும் என்றால் 11 குணங்களை பெற்றிருக்க வேண்டும். அப்படி 11 குணங்களை பெற்றிருக்கின்ற ஒரே மொழி, உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே மொழி நமது தாய்மொழி தமிழ் மொழி, செம்மொழி மட்டும்தான். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 5 மொழிகளுக்கும் 11 குணங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை நண்பர்களே. அப்பேற்பட்ட தமிழ் மொழியை, தமிழக மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழியை இந்தியா முழுமைக்கும் முன்னால் கல்தோன்றி மண்தோன்ற காலத்து வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று சொல்லக்கூடிய நம் மூத்த குடி வாழ்ந்த காலத்தில் இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்ட தாய்மொழி மொழியை இன்று உலகத்திலேயே 5 நாடுகளில் கோலோச்சுகின்ற தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள். ராஜாஜி தொடங்கி அழிக்க நினைக்கிறார்கள். 1938 இந்தியை திணித்த பொழுது நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை 2ஆம் தர மொழியாக ஆக்க நினைத்த பொழுது வீடு கொண்டு எழுந்தார் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தலைமையிலே நடைபெற்ற அந்த போராட்டத்திலே பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் கலந்து கொண்டார். அன்று கலைஞருக்கு வயது 14. ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோலையில்ல நாடு இது வல்லவே என்று வீர முழக்கமிட்டு 14 வயதில் தமிழ் கொடியை உயர்த்தி பிடித்து தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று உரத்த குரல் கொடுத்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மொழியை நாம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இன்று யாரோ தமிழ் மொழிக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மொழியை காப்பதற்காக எத்தனையோ உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். தாளமுத்து என்பவரும் நடராஜன் என்பவரும் முதலில் 1938ஆம் ஆண்டு தன்னுடைய போராட்டத்தின் காரணமாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது நோய்வாய்ப்படுகிறார்கள். அப்படி நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே அன்றைய காவல்துறை அவரிடம் சொல்கிறது, மன்னிப்பு கேட்டுவிட்டு எழுதி கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, நாங்கள் சாவர்கர் பரம்பரை அல்ல, தமிழ் பரம்பரை, தந்தை பெரியாருடைய பரம்பரை, பேரறிஞர் அண்ணாவுடைய பரம்பரை என்று சொல்லி எழுதி கொடுக்க மறுத்து சிறையிலேயே செத்து மடிந்தார்கள், உயிர் நீத்தார்கள். இந்த இனத்திற்காக, மொழிக்காக. ஏன் நாம் தாய்மொழியை தமிழ் மொழியை போற்றுகிறோம்? தமிழ் மொழி ஏன் போற்றப்பட வேண்டும்? ஏன் நாம் வீர வணக்கனால் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? என்ன காரணம்? தமிழ் மொழி வாழ்ந்தால் நம் இனம் வாழும், இனம் வாழ்ந்தால் இந்த சமுதாயம் வாழும், இந்த சமுதாயம் வாழ்ந்தால் நம் பண்பாடு காக்கப்படும். ஆனால் இந்த பண்பாட்டை சீர்குலைக்க அன்றைய ராஜாஜி தொடங்கி, பக்தவஞ்சலம் தொடங்கி, ஏன் காமராஜர் தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய மோடி சர்க்கார் வரை தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள். புது புது வடிவில்
என்ன அறிவிப்பு? கீழடியிலே அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது அங்கே இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரும்பு 5500 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது வரலாறு. அந்த வரலாற்றை பிரகடனப்படுத்தி இருக்கிறார், உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அந்த தமிழ் மொழியை இவர்கள் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும். ஆனால் ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள். நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை. தமிழ்நாட்டில் நாம் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். பெருந்தகை அண்ணா என்ன சொன்னார்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்ன அண்ணா என்ன சொன்னார்? என்னுடைய தாய்மொழி, என்னுடைய தமிழ் மொழி, என்னுடைய பண்பாட்டு மொழி, இது எல்லாத்திற்கும் மூத்த மொழி. இந்த மொழி எந்த மொழியிடம் இரவல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத இந்த தாய்மொழியை இந்தியாவுடைய தேசிய மொழியாக அல்லது 17வது அட்டவணையில் இருக்கிறது 22 மொழி. அந்த 22 மொழியில் ஒரு மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி மூத்த மொழி, எல்லோரும் பேசக்கூடிய மொழி, தகுதி வாய்ந்த மொழி. அந்த மொழியை இந்திய நாட்டுடைய தேசிய மொழியாக அறிவிக்க சொன்னார் என்று கேட்டால் உங்களுக்கு ஏன் கசக்கிறது? அதை விடுத்து எந்த வரலாறும் இல்லாத 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு கலப்பிட மொழியான இந்தி மொழியை எல்லாரும் படிக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? ஏன் அதை திணிக்க முற்படுகிறீர்கள்? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அன்று ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பொழுது அண்ணா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பெரியவர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். அதிகமாக பேசக்கூடிய, அதிகமாக இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடியவர்கள் இந்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 30% இந்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவுடைய தேசிய மொழியாக இந்தியை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ராஜ்யசபாவிலே. அப்பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், அடக்கத்தோடு சொன்னார், தனக்கே உரிய அந்த பாணியில் சொன்னார், நீங்கள் 30% பேசக்கூடிய, அதிகம் பேர் பேசக்கூடிய மொழி இந்து மொழி என்றால் நம்மளுடைய தேசிய விலங்கு புலி என்று ஏன் அறிவிக்கிறீர்கள்? அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடியது எளிதானே, எளியைத்தானே நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும், ஏன் புலியை அறிவித்தீர்கள் என்று கேட்டார். அதே போல தேசிய பறவை மயில், தேசிய பறவை மயிலை தெரிவித்திருக்கிறீர்களே, ஆனால் இந்தியா முழுமைக்கு பரவி கிடக்கிறது காலம் தானே. அந்த காக்கையை தானே நீங்கள் தேசிய பறவையாக அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து நீங்கள் மயிலை அறிவித்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? மயில் அழகானது என்பதனால் தானே. அதே போல தமிழ் மொழி அழகான மொழி, தனித்துவம் கொண்ட மொழி, எல்லா வளமும் கொண்ட மொழி என்று ராஜ்யசபாவில் பேசியிருக்கிறார். கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த எல்லையிலே யார் ஆண்டாலும் சரி தமிழை ஒழித்து இந்தியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இக்காலத்திலும் இந்தியை தமிழகத்திலே நுழைய விடமாட்டோம் என்று மாணவர் அமைப்பு உறுதியேற்று அனைத்து போராட்டங்களிலும் இந்தி வெறியர்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்திய மாணவர்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் கனகராஜ் இந்த கூட்டத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட மாணவர்களினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி பிரபு அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் நமக்கு வருகை புரிந்து இந்த தியாகிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது.
மதுரையை கட்டியாண்டு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட செயலாளராக இருந்து மாநில அமைச்சராக இருந்த பெருமதிப்பிற்குரிய கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா பொன் முத்துராமலிங்கம் அவர்களே, இந்த கொங்கு மண்டலத்தை கட்டியாண்டு இந்த கொங்கு மண்டலத்தை கழகத்தை வார்த்தெடுத்து இன்றைக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கின்றது என்றால் ஐயா கண்ணப்பன் என்பதிலே மிகையில்லை. இங்கு அவர்களும் வருகை புரிந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து இங்கு வந்திருக்கின்ற மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று இங்கு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் சேப்பாக்கம் பிரபாகரன் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து நமது மரியாதையை ஏற்க வருகை புரிந்துள்ள அண்ணன் வாமனன் என்கிற ரவி அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, பொள்ளாச்சி தம்பி அவர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வக்கீல் அதிபதி அவர்களே, சூலூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து இன்றைக்கு வர முடியாவிட்டாலும் கூட அவருடைய சார்பாக கோகம்பட்டி கந்தசாமி அண்ணனுடைய மகன் வந்திருக்கின்றார். தென்சேரி கந்தசாமி வேலாயுதசாமி அவர்களே, அவர்களுக்கு தான் இந்த மரியாதை செய்யப்படுகின்றது. இன்றைக்கு இந்த படங்களில் இருக்கின்ற மாபெரும் வீரர்கள் தமிழுக்காக உயிரை இழந்தவர்கள். அவருடைய பெயர்களை எல்லாம் நமது பசுமை விஜயகுமார் அவர்கள் உச்சரித்தார்கள். 1938, 42, 1946, 1964, 1986 5 கட்டங்களாக அந்த தமிழை காப்பதற்காக தமிழ் மண்ணிலே மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்திலே முதல் போரிலே அருமை அண்ணன் நடராஜன் அவர்களும் தாளமுத்து அவர்களும் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். அதற்கு 66 கீழப்பாவூர் சின்னசாமி அவர்களும் கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்களும் விருக்கம்பாக்கம் அரங்கநாதன் அவர்களும் மாணவர் ராஜேந்திரன் அவர்களும் கீரனூர் முத்து அவர்களும் சத்தியமங்கலம் முத்து அவர்களும் ஐயம்பாளையம் வீரப்பன் அவர்களும் வீரமலை சண்முகன் அவர்களும் நமது மாவட்டத்தைச் சேர்ந்த பீளமேடு தண்டபாணி அவர்களும் மாயவரம் சாரங்கபாணி அவர்களும் குண்டாமுத்தூர் பாலசுப்பிரமணியம் அவர்களும் அல்லூர் காளிமுத்து உட்பட 18 பேர் உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்ற பட்டியல் இருக்கின்றது. ஆனால் நமது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலே நடைபெற்ற அந்த மாபெரும் போராட்டம் என்பது ஜாலியன் வாலாபாக் என்ற பஞ்சாபிலே நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற வெள்ளைக்காரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ஜாலியன் வாலாபாக்கை மிஞ்சுகின்ற அளவிலே பொள்ளாச்சியிலே மாபெரும் ஒரு சம்பவம் நடைபெற்று அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசால் அது மறைக்கப்பட்டது. ஒரு மாணவன் 10வது படிக்கின்ற மாணவன் ஒரு இந்தியை எதிர்த்து போர்டையில் வைக்கின்ற அந்த கடையினுடைய போர்டை இந்தி எழுத்தை அழைக்கும் பொழுது கேரளாவில் இருந்து தமிழக பக்தவச்சலம் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களால் வரவழைக்கப்பட்ட ராணுவம் அவரை சுட்டு வீழ்த்துகின்றது. அதை கண்டு பொங்கி எழுந்த ஆயிரக்கணக்கான பொள்ளாச்சியை சுற்றிடம் இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் ராணுவத்தை எதிர்த்து போராடுகின்றார்கள். அப்பொழுது ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டிலே கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த எல்லையை யார் ஆண்டாலும் சரி தமிழை ஒழித்து இந்தியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இக்காலத்திலும் இந்தியை தமிழகத்திலே நுழைய விடமாட்டோம் என்று மாணவர் அமைப்பு உறுதியேற்று அனைத்து போராட்டங்களிலும் இந்தி வெறியர்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்திய மாணவர்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் பேரூர் கழகத்தினுடைய அருமை நண்பர் கனகராஜ் அவர்கள் இந்த கூட்டத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட மாணவர்களினுடைய
அமைப்பாளர் அருமை தம்பி பிரபு அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் நமக்கு வருகை புரிந்து இந்த தியாகிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. மதுரையை கட்டியாண்டு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட செயலாளராக இருந்து மாநில அமைச்சராக இருந்த பெருமதிப்பிற்குரிய கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா பொன் முத்துராமலிங்கம் அவர்களே, இந்த கொங்கு மண்டலத்தை கட்டியாண்டு இந்த கொங்கு மண்டலத்தை கழகத்தை வார்த்தெடுத்து இன்றைக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கின்றது என்றால் ஐயா கண்ணப்பன் என்பதிலே மிகையில்லை. இங்கு அவர்களும் வருகை புரிந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து இங்கு வந்திருக்கின்ற மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று இங்கு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் சேப்பாக்கம் பிரபாகரன் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து நமது மரியாதையை ஏற்க வருகை புரிந்துள்ள அண்ணன் வாமனன் என்கிற ரவி அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, பொள்ளாச்சி தம்பி அவர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வக்கீல் அதிபதி அவர்களே, சூலூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து இன்றைக்கு வர முடியாவிட்டாலும் கூட அவருடைய சார்பாக கொங்கு நாட்டு சாதனை சிங்கம் பொதுமக்களே, முதல் மொழிப்போர் நடந்த 1938 பிறந்தவர் ஐயா கண்ணப்பன் அவர்கள். ஜூன் 17 சுமார் 58 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோமே, கிணத்துக்கடுவு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கண்ணப்பன் அவர்கள், கழகத்தின் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர், முன்னாள் மாநில அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர் என்கின்ற பெருமைகளை எல்லாம் தாண்டி அவசர நிலையிலே கலைஞருக்கு ஆள் இல்லாத போது காரோட்டி கண்ணப்பன் என்று கலைஞரால் செல்லமாக அழைக்கப்பட்ட ஐயா கண்ணப்பன் வாழ்த்தி வணங்கி சிறப்பு செய்வதற்கு சிறப்பு அனுமதி பெற வேண்டும். எனவே வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம், கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிகளில் ஒன்றான மாவட்ட மாணவர் அணியை சார்ந்த தோழர்களின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கிணத்துக்கடவு பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய கே. கனகராஜ் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கின்ற கோவை மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் தம்பி சூலூர் பிரபு அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அன்புக்குரிய கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் அன்புக்குரிய கருவியர் அவர்களே, கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர்கள் பூர்ணச்சந்திரன் அவர்களே, அரவிந்த் வசந்தராம் அவர்களே, குடிஞ்செல்வன் அவர்களே, தண்டாயுதபாணி அவர்களே, விக்னேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றுவதற்கு இங்கே வருகை இருந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ஒருங்கிணைந்த
மதுரை மாவட்டம், மதுரை மாநகர மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், இப்பொழுது 6 மாவட்டங்களாக இருக்கின்றது. அவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்த எனக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக உயிருக்குயிரான நண்பராக விளங்கும் அன்பு சகோதரர் பொன் முத்துராமலிங்கம் அவர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் தளபதி முருகேசன் அவர்களே, தலைமை கழகத்தின் சார்பில் இங்கே விலகியிருந்து சிறப்புரையாற்றி விடைபெற்று வீட்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சேப்பாக்கம் பிரபாகரன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே மற்றும் கழகத்தினுடைய துணை அமைப்புகளான பல்வேறு அணிகளை சார்ந்த அன்புக்குரிய நிர்வாகிகளே, பெரும் திரளாக வருகின்ற சான்றோர்களே, பெரியோர்களே, நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இந்தி மொழிக்காக போராடி தியாகங்களை செய்திருக்கின்ற இங்கே பாராட்டு பெற்றிருக்கின்ற அன்புக்குரிய இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாக பெருமொழி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து இந்த கூட்டத்தில் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் பொன்முத்து அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றுவதற்கு வருகை இருந்திருக்கிறார்கள். இங்கே நான் அதிகம் பேச வேண்டும் என்று வரவில்லை. சுருக்கமாக பேசி அவரை இங்கே பேசுவதற்கு வழிபட வேண்டும் என்ற வகையில் 1938 ஆண்டில் ராஜாஜி அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானியினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் கொண்டு வந்த கட்டாய இந்தி 38 போராட்டம், 42 போராட்டம், 46 போராட்டம், 49 போராட்டம், 52 போராட்டம், தொடர்ந்து இந்தி மொழி பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். திராவிட இயக்கங்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் சார்ந்தவர்கள் செல்கின்றார்கள், தியாகங்களை செய்தார்கள், எத்தனையோ அடக்குமுறைகளை சந்தித்தார்கள், தங்களுடைய இன்னுயிர்களை ஈந்தார்கள். தாராமத்து நடராஜனிலே இருந்து நூற்றுக்கணக்கான தியாகிகள் தன்னுடைய நன்மைகளை தியாகம் செய்திருக்கின்றார்கள். 1962 எல்லையை போன இந்திய தீர்ப்பை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக கடுமையான ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள். அதாவது அரசியல் சட்டத்துடைய 17வது பிரிவு மொழி பிரிவில் 1965 ஜனவரி 26ஆம் தேதியில் இருந்து இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழி ஹிந்தி, மற்ற மொழிகளுக்கு இடம் கிடையாது, ஆங்கிலம் அகற்றப்படும் என்ற அந்த மொழிப்பிரிவை எதிர்த்து 1962 அண்ணா அவர்கள் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த இயக்கத்தினுடைய வரியை மத்திய சர்க்கார் உணர்ந்தார்கள். எப்படி தீர்வு காண்பது என்ற நிலைமைக்கு அந்த போராட்டம் வழிவகுத்தது. அண்ணாவை கைது செய்யப்பட்டார்கள். நாங்கள் நெடுஞ்செழியவர்கள், நம்முடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள், இப்படி பல்லாயிரக்கணக்கான பேர் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்தில் அந்த சட்ட எதிர்ப்பு 62ஆவது ஆண்டில் நடைபெற்றது. தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு, அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு 65 மீண்டும் மொழி போராட்டம் வெடித்தது. 65ஆவது ஆண்டில்தான் ஜனவரி 26 இந்தி ஆட்சி மொழி. எனவே மாணவர் பட்டாளம் களத்தில் இறங்கினார்கள். பொதுமக்கள் அத்தனை பேர் பொங்கி எழுந்தார்கள். தமிழ்நாடே கொதித்தெழுந்தது. அந்த நேரத்தில் தான்
தாப்பளவூர் சின்னசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பக்தவசனத்தை தஞ்சித்து தமிழை காப்பாற்றுங்கள், தமிழை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அவர் உதாசீனப்படுத்தப்பட்டார். பைத்தியக்காரன் என்று முதலமைச்சராலே பட்டம் சூட்டப்பட்டார். அதற்கு பிறகு மரம் நிறுத்தி போன சின்னசாமி நாம் இறந்தவர்களாவது இந்த அரசுக்கு இந்த நாட்டு மக்கள் உணரட்டும், இந்தி வெயில்களுக்கு பாடம் கற்பிப்போம் என்று சொல்லி பெற்றோரை ஊட்டிக் கொண்டு தனக்குத்தானே முதலில் வெந்து கருகிய உடல் தாப்பளவூர் சின்னசாமியினுடைய உடல். அதற்கு பிறகுதான் தொடர்ந்து சிவலிங்கம், முத்து, இன்னும் எண்ணற்றவர்கள் கிட்டத்தட்ட 65 பேருக்கு மேலாக தன்னுடைய தேக்கு மர தேகங்களை தீயிட்டுக் கொண்டார்கள். உலகத்தில் நான் எங்கும் கேள்விப்பட்டது கிடையாது. வியட்நாமிலே புத்த பிட்சுக்கள், புத்தமத சாமியார்கள் தங்களுக்கு தாங்களே தீயிட்டுக் கொண்டு செத்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். எதற்காக கேட்டால் மொழிக்காக அல்ல, அங்கே இருந்த ராணுவத்தினுடைய அடக்குமுறையை எதிர்த்து ராணுவம் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் தீ வைத்துக் கொண்டார்கள். ஆனால் மொழி காப்பாற்றுவதற்கு, அன்னை தமிழை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் தான் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு செத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணி பார்க்க முடியாத தியாகங்களை செய்தார்கள். பொதுமக்கள் எழுந்திருந்தார்கள். இதே பொள்ளாச்சியிலே என்ன நடைபெற்றது? அங்கே இருந்த ஒரு போஸ்ட் ஆபீஸில் இருந்த இந்தி பலகையை ஒரு இளைஞர் ஏறி சென்று அதை அகற்றிக் கொண்ட ஒரு நேரத்தில் போலீஸ் துப்பாக்கியாக சுட்டார்கள். அந்த இளைஞன் கீழே சுருண்டு விழுந்து இறந்தார். பொதுமக்கள் கொதித்திருந்தார்கள். பொள்ளாச்சியிலே நெருப்புக்கார ஆயிற்று. போலீசாரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ராணுவம் வந்தது. கண்மூடித்தனமாக சுட்டார்கள். 150க்கு மேற்பட்ட குடங்கள் பொள்ளாச்சி தெருக்களிலே விழுந்தது. எண்ணிக்கை சரியாக சொல்ல முடியாது. ஆனால் 150 பேர் அந்த பகுதி மக்களை காட்டுக்குருவிகள் சுடப்பட்டு அத்தனை பேரையும் ராணுவ ராணிகளை தூக்கி போட்டு பக்கத்தில் இருக்கின்ற மதுக்கரை மிலிட்டரி கேம்பில் இருக்கின்ற சுடுகாட்டில் ஒரே குறையை வெட்டி பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து கொடுக்கிறார்கள். இதை சட்டமன்றத்தில் கலைஞர் பேசினார், நாவலர் பேசினார். நம்முடைய மாவட்டத்தில் அன்றைக்கு முக்கிய பிரதிநிதியாக இருந்த அண்ணன் மதியழகன் அவர்கள் ஆதாரங்களோடு பேசினார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பின்னால்தான் நாட்டு மக்கள் அந்த மொழியுணர்வு, இந்தி ஆதிக்கத்தினுடைய எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்தை 67 ஏற்படுத்தியது. அண்ணா முதலமைச்சராக வந்தார். இந்த இந்தி திணிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இருமொழி திட்டம் தான் தமிழ்நாட்டில். 3 மொழிக்கு இடம் கிடையாது. எங்களுக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் போதும், வெளிமாநிலங்களோடு வெளிநாட்டோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் போதும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே 1968 மொழி சட்டத்தை கொண்டு வந்தார்கள், இருமொழி சட்டத்தை. எனக்கு கிடைத்த வாய்ப்பு அந்த இருமொழி சட்டத்திற்கு ஆதரவாக 1967 நான் வெற்றி பெற்று அண்ணாமலை முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர். எனவே 1968 அந்த இருமொழி தீர்மானத்திலே ஓட்டு போடுகின்ற வாய்ப்பை நான் பெற்றேன் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். அப்படிப்பட்ட இருமொழிக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு பள்ளிகளிலே இந்தி கிடையாது. ஆனால் பள்ளிகளிலே இல்லையே தவிர அரசாங்கம் முழுவதும், மத்திய அரசுடைய இலாக்காக்கள் முழுவதும் நீக்கமாக நடந்திருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் குறிப்பாக பிஜேபி கட்சி மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்ததற்கு பிறகு மொத்தம் எவ்வளவு மொழிக்காக மொழியினுடைய வளர்ச்சிக்கு
செலவிட்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழுக்காக ஒதுக்கிய தொகை தமிழ் வளர்ச்சிக்கு 100 கோடி ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்தி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் சேர்ந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் பிஜேபி அரசு, மோடியுடைய அரசு ஒதுக்கியிருக்கக்கூடிய தொகை 3200 கோடி ரூபாய். தமிழ் மொழிக்கு 100 கோடி. இந்தி செத்துப்போன சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் சேர்ந்து 24,000 பேர் தான் பேசுறாங்க. மொழியை செத்துப்போன மொழி. அதுக்கு 3000 கோடி செலவழிக்கிறார்கள். இது முற்றி போய்க் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திலே சொல்லுகின்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்தியிலே பெயர் வைக்கிறார்கள். பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் என்று நான் தமிழிலே சொல்லுகிறோம். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹவுசிங் ஸ்கீம் என்று ஆங்கிலத்தில் சொன்னால் உலகம் பூராவும் புரியும், இந்தியாவிலேயும் புரியும். ஆனால் இவன் என்ன பெயர் வைக்கிறான்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இப்படித்த ஒவ்வொரு திட்டத்துக்கு பேரு. இது இந்தியா எல்லா வகையிலேயும் இந்தியை திணிப்பதிலேதான் மும்மரமாக இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதைத்தான் ஓராண்டு காலத்துக்கு சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திலேயே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இனியும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு திருந்த வைப்போம். எதிர்காலத்திலே இளைஞர்கள் நிச்சயமாக ஓய்வாக இருக்க மாட்டார்கள். இதற்கு ஒரு எல்லை காண்பார்கள், முடிவு காண்பார்கள். தமிழ் மொழியை காப்பாற்றுவார்கள், இந்தியை ஆக்கிரமித்து நிறுத்துவார்கள். அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்று வீர வணக்கம் ஒளிப்போர் தியாகிகள் அத்தனை பேருக்கு செலுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, மாணவர் அணியின் சார்பாக மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற ஓர் வரலாற்று பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கிணத்துக்கடவு பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கனகராஜ் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தம்பி சூலூர் பிரபு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அன்பிற்குரிய தளபதி முருகேசன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்திய கொங்கு மண்டலத்தை தன்னுடைய சுட்டு விரல் அசைவில் பல்லாண்டு காலம் வைத்திருந்து இந்த மக்களினுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பை பெற்றவரும், முன்னாள் மாநில மத்திய அமைச்சரும், அதைவிட வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் காரோட்டி கண்ணப்பன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பிற்குரிய சகோதரர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, கனகராஜ் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்களே, செந்தில்குமார், அருள்மொழி, இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிபதி, மொழிப்போர் தியாகிகளாக வாழ்த்துக்களை பெற்ற சகோதரர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள், மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள், மாணவர் அணியை சார்ந்த தம்பிமார்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான்
தெரிவித்திட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவன் மொழியினை இழந்து விடுவானேயானால் அவன் தன்னுடைய விழிகளை இழந்தவனாக கருதப்படுவான். ஒரு இனம் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் மொழியை மட்டும் இழந்துவிடக் கூடாது. இரண்டாவது உலகப் போரில் யூத இன மக்கள் ஜெர்மானியிலும் அண்டை ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து நாசி பாசிச சக்திகளால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். யூத இனமே அழிக்கப்பட வேண்டும் என ஹிட்லர் கொக்கரித்தார். அப்படிப்பட்ட யூத இனம் சிதறி கிடந்தது உலகம் முழுவதும். சிறப்பான முறையிலே பேச்சு போட்டிகளை 2ஆம் தேதி பிடித்த மாணவி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாணவியினுடைய பெயர் பி கவிஸ்ரீ அவர்கள் மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம்.